வெல்கம் டு பிரகாஷ் லினா vlogs. இன்னைக்கு டே 25. காலங்காத்தாலே நம்ம தர்பீஸ் நேத்தே மாதிரியே கேமரா முன்னாடி போய் நின்னுட்டு நான் தான் அந்த தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன், அதுக்கப்புறம் மனசாட்சியே இல்லாம என்னோட சிரிப்புக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்லாம் இருக்காங்க, நிறைய பேர் வீடியோ கால்லாம் பண்ணி என்ன சிரிக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. கூட நின்றுட்டு இருந்த அரோரா வேற அண்ணே சூர்யா மாதிரி பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லவும் எப்பவும் பண்ற அதே சூர்யாவோட சிக்னேச்சர் போஸ பண்ணி வெறுப்பேத்திட்டு இருந்தாரு. இந்த வீடியோ கால் பண்ணி சார் உங்க ஸ்மைல் எனக்கு பிடிக்கும், எஸ்பெஷலி நிறைய பெண்கள். இதை பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து கமருதீன் நேத்தே மாதிரியே பரதநாட்டியம் ஆடி போஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அதை பார்த்து டென்ஷன் ஆன தர்பீஸ், தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத, நேத்தே சொல்லிட்டேன், நான் போயிட்டு நம்ம கேப்டன்லாம் போய் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், அவர் வந்து கண்டுக்க மாட்டுறாரு, நானே தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாரு. இனிமே நான் நேராக விஜய்ஸ்கிட்ட தான் போய் சொல்ல போகிறேன், நீ வந்து கேர்ள்ஸுக்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் போயிட்டு நேராக விஜய்ஸ்கிட்ட போய் நான் சொல்ல போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டிட்டு இருந்தாரு. பெண்கள் கிட்ட தப்பு பண்ணது என்ன, நீ பண்ண பெண்ணுங்க தப்பு பண்ணதா புரியல, என்ன பண்ணதுன்னு நான் சொல்லிக்கிறேன். உடனே அந்த பக்கமா வந்த பாரு, ஐயோ இந்த ஆள்கிட்ட சொன்னதை அப்படியே வந்துட்டு போட்டு கொடுத்துருவான் போலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவரை ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்க. உன்னுடைய காண்டுக்கு வந்து நீ என்னுடைய சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ ஒண்ணுமே புரியாத நம்ம கமரின் சைலண்டா இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே பாருகிட்ட போயிட்டு, ஏன் இந்த மாதிரி பேசுற, என்கிட்ட பிடிச்சதானே பேசுன அப்படின்னு அதே திருப்பி சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல டென்ஷனான பாரு டென்ஷன் ஆகி பாட்டில தூக்கி போட்டு கத்திட்டாங்க. எனக்கு லேட் ஆச்சு. துரோகி நீங்க என்ன? அதுக்கப்புறமும் டாக்டரும் கமருதீனும் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே பாரு ரெண்டு பேர்த்தையும் வந்து பிரிச்சு விட்டு ரெண்டு பேரும் போங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் அனுப்பிச்சு விட்டாங்க. எங்க பிரச்சனை நடந்தாலும் அட்வைஸ் பண்றதுக்குன்னு ஒருத்தர் வரும் இல்லையா, நம்ம விக்ரம் அங்கேயும் வந்து கமருதீனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம அரோரா கமருதீனை தனியா கூப்பிட்டு வச்சு, உள்ளெல்லாம் அவ்வளோ ஜாலியாக தான்டா இருந்தீங்க, ஜெயிலெல்லாம் ஜாலியாக பேசிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து அவங்களுக்கு எப்படி உங்களை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் உசுப்பேத்திட்டு இருந்தாங்க. அடுத்ததா வித்தியாசமா ஒரு டாஸ்க் வச்சாங்க. என்ன டாஸ்க்னா அத்தான் செத்தான். என்ன டாஸ்க்னா ரெண்டு வகையான டிஷ் வச்சிருப்பாங்க. ஒன்று வந்து ஒரிஜினல் டேஸ்ட் உள்ள டிஷ்ஷு, இன்னொன்று வந்து ஒரு டிஷ்ஷை நல்லா சொதப்பி சாப்பிட முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருப்பாங்க. இதில் பிபி டீம் சூப்பர் டீலக்ஸ் டீம் ரெண்டு டீமாக பிரிஞ்சுக்கணும். ஒரு டீம் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வச்சு இது வந்து நல்ல ஃபுட்டா இல்லைன்னா சொதப்பின ஃபுட்டா அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லணும். நல்ல ஃபுட்டுனா அந்த ஃபுட்டுக்கு கீழே அத்தான்னு எழுதியிருக்கும், சொதப்பின ஃபுட்டுனா செத்தான்னு எழுதியிருக்கும். இந்த டாஸ்க்கு டீம் பிரிக்கும் போது நம்ம சூப்பர் டீலக்ஸ் டீமில் நம்ம டாக்டரை விட்டுட்டு டீம் பிரிச்சிருக்காங்க. டென்ஷனான டாக்டர், நான் பிக் பாஸ்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், இங்கே குரூப்பிசம் பண்ணுறாங்க, ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறம் டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல்ல நம்ம விக்ரம் வந்து டேஸ்ட் பண்ணாரு. டேஸ்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து செத்தான் டிஷ்ஷு தான் வந்திருக்கு. ஆனால் அவர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தார். ஆனால் அவர் எக்ஸ்பிரஷன்லாம் நமக்கே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரியே நம்ம தர்பீஸை கண்டுபிடிச்சி டக்குன்னு செத்தான் அப்படின்ட்டாரு. உடனே கூட இருக்க டீம்மேட்ஸ்லாம் அவரை திட்டிட்டு இருந்தாங்க, ஏன் அவசரப்பட்டு சொல்கிறீங்க என்கிட்ட கேட்காம அப்படின்னு சொல்ல, கடைசி ரிசல்ட் பார்த்தா செத்தான் தான் கரெக்டுன்ட்டாங்க. உடனே நம்ம தர்பீஸ் விடுவாரா, நான் சொன்னேன்ல, நான் கரெக்டாக தான் சொன்னேன், நீங்கள் எப்படி என்ன எப்படி சொல்லலாம், எதுக்கான நம்புறது கிடையாது, அதான் நான் வெளியே வச்சே டீம் பிரிக்கும் போதே சொன்னேன், அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறீங்க அப்படின்னு கத்திட்டு இருந்தாரு. இதுக்கடையில் கலைக்கிட்ட ஆர்கியூ பண்ணும்போது கலை ஏதோ ஒரு பேர்ட் வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு, அதையும் நம்ம டீம் வந்து மியூட் பண்ணி மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கனியக்கா போயிட்டு டேஸ்ட் பண்ணணும். அவங்க டேஸ்ட் பண்ணி வாயில ஸ்பூனை வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆக்டிங் பண்ணாங்க நல்லா இல்லாத மாதிரி. இதையும் பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம பிக் பாஸ் டீம். நல்லா இல்லாத மாதிரி ஆக்டிங் பண்ணாலும் அதை வாயில வச்சதுக்கு அப்புறம் தானே பண்ணணும், ஸ்பூனை கையில் எடுத்தோடனே பண்ணாங்க பாருங்க ஒரு ஆக்டிங். விட்டா நம்ம அடிப்பு அரக்கனே தோக்கடிச்சிருவாங்க போலயே. இந்த டாஸ்க்ல பிபி டீம் வின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான லக்ஸுரி ஐட்டம்லாம் உள்ள போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டாஸ்க் வச்சாங்க. டாஸ்க் நேம் என்னன்னா, யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க். ஒரு சீட்ல ஒரு டயலாக் எழுதிருப்பாங்க. அந்த டயலாக் சூட்டபிளா யார் இருக்காங்களோ அவங்கள சொல்லணும். அனௌன்ஸ் பண்ணதுமே நம்ம அரோரா வாண்டடா ஃபர்ஸ்ட் எழுந்து வந்தாங்க. இதை பார்த்ததுமே நம்ம பிக் பாஸ், அரோரா ஃபர்ஸ்ட் டைம் நீங்களாவே ஒரு டாஸ்க்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டார். டாஸ்க் நான் கேட்காமலே நீங்க முன்னாடி வருது. அவங்களுக்கு என்ன டயலாக் வந்துருந்துச்சுன்னா, காக்கா மாதிரி சண்டை போடாடலாம் உடனே வந்து கூடிடுறாங்க, அது யாரு அப்படின்னு கேட்டதுக்கு பாரு, டாக்டர் அண்ட் கலை அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி கலை போயிட்டு சீட் எடுத்தாரு. அவருக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க, ஆனா விஷ பாட்டில் அப்படின்னு வந்துச்சு. அதுக்கு நம்ம வினோத்தை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வினோத்துக்கு அத்தான் செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்கு அத்தானுக்கு நான் வந்து கனியக்காவை சொல்கிறேன், அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டு அது இதுன்னு சொல்லி அவரை புகழ்ந்துட்டு இருந்தாங்க. செத்தானுக்கு நான் கலையை சொல்கிறேன்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு பதிலுக்கு இவரும் சொல்லிட்டாரு. அடுத்ததா கமருதீனுக்கு மேல் மாடி காலின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வந்துச்சு. அதுக்கு டாக்டர் அண்ட் பாருவை சொல்கிறேன். அதுக்கு ஒரு ரீசனும் சொன்னார். பாருக்கு சப்போர்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வேணாலும் உண்மையாக இருப்பாங்க, ஆனால் அதே நம்ம அகேன்ஸ்டான்ட்டோம்னா நம்ம யாருன்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு மேல் மாடி காலி அப்படின்ற ஒரு ரீசனை சொன்னார்.
நம்ம கனி அக்காவுக்கு வேலை செஞ்ச மாதிரியே பாவலா காமிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு டாக்டர் அண்ட் பாரு அப்படின்னாங்க. அடுத்ததா கெமிக்கு நடிப்பு அரக்கனுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னதுக்கு பாரு அண்ட் வேணான்னாங்க. விக்ரமுக்கு பேமெண்ட் வேண்டாம், பஸ்ஸு காசு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னதுக்கு ஃபர்ஸ்ட்டு சபரி, பிரவீன், கெமி அவங்க தான் ஓவராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். உடனே நம்ம பிக் பாஸ் நான் சொன்னது பேமெண்ட் வேண்டாம், பஸ்ஸு காசு கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா அவங்க ஒன்றுமே பண்ணலை, அவங்களுக்கு எதுக்கு பேமெண்ட்டு, ஜஸ்ட் பஸ்ஸு காசை மட்டும் கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அவங்க என்ன பண்ணாங்கன்னு பேமெண்ட் கொடுக்கணும், வெறும் பஸ் சார்ஜ் மட்டும் கொடுத்து அனுப்பிடலாம். உடனே நம்ம விக்ரம் அப்போ நான் கலை அண்ட் டாக்டரை சொல்றேன் அப்படின்னாரு. உடனே பிக் பாஸ் இப்போ நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னதும் அவர் சீட் வச்சுட்டு போயிட்டாரு. அதே சீட் எடுத்துட்டு நம்ம எஃப்ஜே டாக்டர், துஷார், கலை அப்படின்னாரு. டாக்டருக்கு ஒரு ரீசன் வேற சொன்னாரு. அவர் எதுவுமே பண்ணாம சும்மா தான் இருக்காரு, அதனால தான் நான் இதை சொல்றேன், அவருக்கு எதுக்கு பேமெண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. உடனே டென்ஷனான நம்ம தர்பீஸ் நீ தான் சீக்கு வந்த கோழி மாதிரி 24 மணி நேரமும் தூங்கிட்டு இருக்க, வைரல் ஃபீவர் அந்த மாதிரி கிடக்குற, நீ என்ன பேசுறியா, சீக்கு வந்த கோழி மாதிரி 24 மணி நேரம் பெட்ஷீட்ல தான் தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஃப்ஜே களம் 8ல போட்டு பொழந்துட்டு இருந்தாரு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம எஃப்ஜே கண்டுக்காத மாதிரி சர்க்கஸ் பண்றேன், இக்னோர் பண்றேன் அப்படின்றது மாதிரி ஒரு குரலி வித்தியா காமிச்சிட்டு இருந்தாரு. அதை பார்க்க நமக்கே கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருந்துச்சு. கனியக்காவோ ஓட்டு போட்டு ரொம்ப நாள் ஜெயிக்க முடியாது. அதுக்கப்புறம் பாருவுக்கு விக்டிம் கார்டு தான் இவங்க விசிட்டிங் கார்டு அப்படின்னு சொன்னதுக்கு கெமி அண்ட் அரோரா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜேக்கு கொலாடி சண்டை டாஸ்க் வச்சா யார் ஃபர்ஸ்டா வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நம்ம பாரு, கமருதீன், ரம்யா அப்படின்னு சொன்னதும் பாருவே இப்போதாண்டா நீ கரெக்டாக சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரம்யாவுக்கு ஈட், ஸ்லீப், ரிப்பீட் இந்த மாதிரி யார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. உடனே ரம்யாவும் பாரு அண்ட் டாக்டர் அப்படின்ட்டாங்க. இதை பார்த்தோன்னா டென்ஷனான நம்ம டாக்டரு அது எப்படி எங்களை நீங்கள் சொல்லலாம், நாங்கள் என்ன சாப்பிட்டு தூங்கிட்டு பண்ணிட்டு இருக்கோமா, நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாரும் இதே மாதிரி கேட்க உடனே டாக்டர் அண்ட் கலை அப்படின்ட்டாங்க. உடனே நம்ம பிக் பாஸ் இப்படி சொன்னா நானே நம்ப மாட்டேன், மக்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. பிக் பாஸ் சொன்னதும் நம்ம டாக்டர் கை வலிக்கிற அளவுக்கு கையை தட்டி ரம்யாவை வெறுப்பேற்றிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாருவும் 2 பேரும் அவங்களுக்கு உருப்படியாக சொல்ல தெரியல, நீங்கள்லாம் என்ன அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ரம்யாவை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படியே ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது நம்ம டாக்டர் ஒரு இடத்துல உனக்கெல்லாம் தராதரமே கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டி விட்டாரு. இதை பார்த்தோன்னா கொந்தளிச்சு அங்கிருந்து ஓடி வந்த நம்ம சபரி எப்பவும் போல சீரியல்ல பண்ற மாதிரி இங்க ஒரு சீனை பண்ணிட்டு இருந்தாரு. என் தங்கச்சி நீ எப்படி இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்பீஸை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருந்தாரு. ஆனா தர்பீஸும் விடலையே, அவரையும் ஆப்போசிட்ல மடக்கி கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. ரம்யா இது கேட்டதுக்கு கொஞ்சமாவது வருத்தப்படும் பார்த்தா இவர் கேட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அதை ஆடிக்கிட்டு இருக்குது. எல்லாரும் டாக்டருக்கு அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கும்போது டாக்டர் உடனே சபரி குரூப்பிசம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அங்கிருந்து எந்திரிச்சு வந்த நம்ம கனி விஜய் சன்னாவே சொல்லியிருக்காரு, ஒரு நல்லதுக்காக எல்லாம் சேர்ந்து கேட்டால் அது பேர் குரூப்பிசம் கிடையாது, ஸோ இது குரூப்பிசம் கிடையாது அப்படின்னு சொல்லி அழுத்தமாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரம்யா யாரை சொல்லுதுன்னே தெரியாமல் 2 டம்மி பீஸுங்களை சொல்லியே ஆகணுமே சொல்லிட்டு நம்ம அரோரா அண்ட் கலை இவங்க தான் நம்ம எது சொன்னாலும் ரிப்பீட் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக மொத்தம் என்ன ரீசன் கேட்டாலும் டிஃபால்ட்டாக டாக்டர் அண்ட் பாருன்னு சொல்லிடுறாங்க. அதே இந்த ரம்யா பீஸும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்குது. ஒருத்தங்களை பிடிக்கலனாலும் அவங்கள ரிஜெக்ட் பண்ணுற ரீசனுக்கு ஒரு காரணத்தை கரெக்டாக சொல்லணும், அதை விட்டுட்டு சும்மா பேருக்கு பிடிக்கலன்ட்டு இவங்களை சொல்லணுமேனு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ரம்யா. அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம எஃப்ஜே டாக்டர் மாதிரியே இமிடேட் பண்ணிட்டு இருந்தாரு, வினோத் பாரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. அடுத்ததா வியானாக்கு ஜெயிக்கிற குதிரை மேலே ஏறி சவாரி பண்ணுவாங்க, அப்படி யாருன்னு கேட்கவும் உடனே டாக்டர் அண்ட் வினோத் டாக்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது வினோத் அவங்க கூடயே போய் அவங்களும் ஃபேமஸ் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே டாக்டர் பயங்கரமா கிளாப் பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி எஃப்ஜே, சபரி, கனி இவங்க 3 பேரையும் சொல்றேன், 3 பேருமே ஈக்குவலா ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி வின் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு எபிசோட்ல இந்த ஒரு டாஸ்கை வச்சே ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பை பை.